வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சத்யராஜ் மற்றும் வசந்த் ரவி நடிப்புல வெளியாயிருக்கிற வெப்பன் படத்தோட விமர்சனம். இவங்களை தவிர இந்த படத்துல தான்யா ஹோப் மற்றும் ராஜீவ் மேனன் முக்கிய பாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. படத்துக்கு இசை ஜிப்ரான், டைரக்டர் குஹன் சீனியப்பன். வெப்பன் படம் ஒரு சைஃபை ஆக்ஷன் த்ரில்லர்னு சொல்லலாம். அக்னின்னு ஒருத்தர் ஒரு பெரிய யூடியூபர், இந்தியாவிலேயே நம்பர் 1 சேனல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் அவர் அதில் போடுறாரு அப்படின்லாம் நமக்கு சொல்லலை. இவர் ஏதோ சூப்பர் ஹியூமன்ஸ், அதாவது இந்த ஹாலிவுட்ல எக்ஸ்மென் மாதிரி, நம்ம ஊர்ல அஷ்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்திகள் கொண்ட சித்தர்கள், அந்த மாதிரி ஒரு ஆளை அவர் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிறதா சொல்றாரு. ஏன் எதுக்குன்னு சொல்ல மாட்டாங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு பேக் ஸ்டோரி நமக்கு நரேட் பண்ணுவாங்க. அதாகப்பட்டது ஹிட்லர் 1940s 2ஆம் உலகப் போரின் பொழுது ஏதோ ஆராய்ச்சிகள்லாம் செய்து சூப்பர் சோல்ஜர்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய மருந்தை கண்டுபிடிச்சதாகவும், அந்த ஃபார்முலாவை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு அவர் கொடுக்குறேன்னு சொன்னதாகவும், ஆனால் அதை அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டதாகவும் நமக்கு காட்டுறாங்க. அவர் வேணான்னு சொன்ன அந்த மருந்தை வேற யாரோ ஒருத்தர் திருடி எடுத்துக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்துடுறாராம். ஆனால் 1942 திருடினவர் 1947 அப்புறம் தான் இந்தியாவுக்கே வந்து சேர்றாரு. ஏன் 5 வருஷம் ஆச்சு தெரியாது. 1945 செத்து போன ஹிட்லரோட ஆட்கள் 1947 ஆயும் இவரை தொடர்ந்து எப்படியாவது தமிழ்லாம் கற்றுக்கிட்டு அந்த ஜெர்மன்ஸ்லாம் பாவம் படாத பாடுபட்டு இந்தியாவுக்குள்ளே வந்து இவரை தேடி கண்டுபிடிச்சிடறாங்க. அவங்களோட போடுற சண்டையில் அடிபட்ட இவர் தன்னோட மகனுக்கு அந்த மருந்தை செலுத்திடுறாரு. அதுக்கப்புறம் அவரும் செத்து போயிடுறாரு. இந்த மகனை தான் நம்ம யூடியூபர் அக்னி தேடுறதாக நமக்கு லேசா அப்பதான் புரிய ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் பிளாக் சொசைட்டி நம்பர் 9 அப்படின்னு ஒரு பெரிய வில்லன்கள் கூட்டம். இவங்க எல்லாருமே கருப்பு கலர்ல தான் கோட்டு சுட்டுலாம் போட்டுருப்பாங்க, ஏன்னு தெரியாது. அதுக்கப்புறம் ஏஜென்ட் எக்ஸ் அப்படின்னு முகமூடி மனிதன் ஒருத்தர். இவர் எதுக்கு முகமூடி போட்டிருக்காருன்னு நமக்கு முதல்ல தெரியவே தெரியாது. இந்த மாதிரி பல வினோதமான பாத்திரங்கள், காட்சிகள், பல திடுக்கிடும் திருப்பங்கள். கடைசியில அந்த சூப்பர் ஹியூமன் இருக்காரா? அவரை அக்னி எதுக்காக தேடுறாரு? இந்த சீக்ரெட் சொசைட்டி இவங்கெல்லாம் யாரு? இந்த ஏஜென்ட் எக்ஸ் யாரு? இப்படி பல பல குழப்பங்களை நமக்குள்ள உருவாக்குறது தான் இந்த படத்தோட நோக்கமே. நான் விளையாட்டுக்கு சொல்ல, நிஜமாவே பல குழப்பங்கள், கேள்விகளை உருவாக்குறது தான் இந்த படம். இந்த படத்துல மித்ரன் அப்படின்ற பாத்திரத்துல சத்யராஜ் நடிச்சிருக்காரு. அக்னிங்கிற பாத்திரத்துல வசந்த் ரவி நடிச்சிருக்காரு. அவந்திகா அப்படின்ற ரோல்ல தான்யா ஹோப் நடிச்சிருக்காங்க. மெயின் வில்லன் தேவ் பாத்திரத்துல ராஜீவ் மேனன் நடிச்சிருக்காரு. இவங்க எல்லாருமே கொடுத்த பாத்திரத்தை பொறுப்பா நடிச்சு கொடுத்துருக்காங்க. வசந்த் ரவி பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். படத்தோட சினிமாட்டோகிராஃபி, விஎஃப்எக்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. படத்தை மொத்தமாக ஒரு டார்க் டோன்லேயே கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கான அவசியம் என்னன்னு எனக்கு கடைசி வரைக்கும் புரியல. இருந்தாலும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்த்து தான் ஆகணும். நான் எதுக்காக இதெல்லாம் இப்படி கிடுகிடுன்னு சொல்கிறேன்னா, இதை தவிர இந்த படத்தில் சொல்லும்படியாக எதுவுமே இல்லையா, அத்தனையும் படும் மோசம். முதல் பிரச்சனையே இந்த படத்தோட கதை மற்றும் கதைக்களம் தான். நம்ம ஊர்ல ஹாலிவுட் அல்லது அமெரிக்கன் காமிக்ஸை தவிர சூப்பர் ஹீரோ கண்டென்ட்னு பெருசா எதுவுமே இல்லை. அந்த காலத்துல 90s வந்த இந்த சக்திமான் அதை தவிர நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி இந்த கதையை அமைக்காம ஏதோ ஹிட்லர், சூப்பர் ஹியூமன்னு கேப்டன் அமெரிக்காவோட கதையை இங்கேயே கொண்டு வந்து சொல்லியிருக்காரு டைரக்டர். சரி, சூப்பர் ஹியூமன்னா ஏதோ 1-2 சக்திகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உலகத்தில் இருக்க எல்லா சக்தியும் இந்த சூப்பர் ஹியூமனுக்கு இருக்கு. டெலிபதி, டெலிகைனசிஸ், டெலிபோர்டேஷன், சூப்பர் ஸ்ட்ரென்த்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். சரி, இதெல்லாம் வச்சு ரொம்ப அழகான சண்டை காட்சிகள், த்ரில்லிங்காக எடுத்திருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் ஒன்றும் படத்தில் எதுவுமே கிடையாது. சரி, இப்படிப்பட்ட அதிசய மருந்து, சோல்ஜர்ஸ் இதெல்லாம் ஹிட்லர் கிட்ட இருந்தா அவர் எப்படி தோத்து போனாரு 2ஆம் உலக யுத்தத்துலங்கிறது எனக்கு கடைசி வரைக்கும் புரியல. சரி, அது போகட்டும். டைரக்டர் சின்ன வயசுலயே நிறைய இந்த காமிக்ஸு, ஹாலிவுட் மூவிஸு இதெல்லாம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி 10ஆம் கிளாஸ் படிக்கச்சே ஏதோ ஒரு கதை எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே கதையை தூசி தட்டி இப்போ வெப்பன் அப்படிங்கிற பேர்ல இந்த படத்தை எடுத்திருக்காரு. இதுதான் நான் நினைக்கிறேன்.
படம் முழுக்க ஒரே குழப்ப களஞ்சியம் தான். ஏதோ யூடியூபராம், என்வாயன்மென்ட் புரொடெக்ஷன், ஈகோ டெரரிசம், சீக்ரெட் சொசைட்டி, சூப்பர் ஹியூமன்னு கையில கிடைக்கிற எல்லா கான்செப்ட்லேருந்து ஒரு 100, 100 கிராம் எடுத்து, அத வானொலியில போட்டு டீப் ஃப்ரை பண்ணி, இதுதான் கதை அப்படின்னு நமக்கு குடுத்துட்டாரு. இதுல ரொம்பவே எரிச்சல குடுத்த விஷயம் ஒண்ணு, காட்சிகள் மற்றும் கதை சொல்லப்பட்ட விதம் தான். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும், கிளைமாக்ஸ் வரைக்கும் படத்தோட கதைய டைரக்ட்டா நமக்கு சொல்லாம, யாரோ ஒரு கதாபாத்திரம் வேற யார்கிட்டயோ கதை சொல்றா மாரி நமக்கு காட்டுவாங்க. அதுல பாதிய நமக்கு காட்சிகளா காட்டுவாங்க. முழு படமுமே இப்படிதான் நகரும். ஏன் இப்படிப்பட்ட ஒரு வினோதமான அப்ரோச்ன்னு எனக்கு புரியல. ரொம்ப மோசம். படத்துல லாஜிக்கே கிடையாது. பல விஷயங்கள் வந்து "மொட்டை தாத்தா குட்டையில விழுந்தாராம்" அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. தலையும் புரியாது, வாலும் புரியாது. இது கதையோட பிரச்சனையா? இல்ல எடிட்டிங்கோட பிரச்சனையான்னே எனக்கு தெரியல. அந்த ஸ்வஸ்திகா அப்படிங்கிறது திடீர்னு எங்கேருந்து வந்தது? அது என்ன செய்யும்? கடைசி வரைக்கும் எனக்கு புரியவே இல்ல. யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஒரு சூப்பர் ஹீரோவாம். அவன் ஆளு எப்படி இருப்பான்? எங்க இருப்பான்? அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா, அவன புடிக்கிறதுக்கு 50 அசாசின் டீம்ஸ நான் இதுவரைக்கும் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். யாருமே திரும்ப வரல. அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம்? ஆளு எப்படி இருப்பான்? எங்க இருப்பான்னே தெரியாது. அவங்க தேடியிருப்பாங்க? இதெல்லாம் ஒண்ணுமே புரியல. இது வெறும் ஒரு எக்ஸாம்பிள் தான். படம் முழுக்க பல லாஜிக் ஓட்டைகள் இந்த மாரி இருக்கு. சமயத்துல இது ஒரு ஸ்பூஃப் மூவியோங்கிற சந்தேகம் கூட எனக்கு வந்துச்சு. சரி. இதுவே ரொம்ப அதிகம். இதுக்கு மேல நான் எதுவுமே சொல்ல விரும்பல. இதுக்கு மேல இந்த படத்த பார்க்கலாமா, வேணாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த படமோ, அது ஓடுற தியேட்டர் பக்கமோ கிட்ட கூட போயிடாதீங்க. ஆனா ஒண்ணு, இந்த படத்தோட புரொடியூசர் யாருன்னு தெரிஞ்சா மட்டும் கொஞ்சம் யாராவது சொல்லுங்க. என்கிட்ட கூட இத விட பெட்டரா ஒரு 4, 5 கதை இருக்கு. கொஞ்சம் காசாவது கிடைக்கும் எனக்கு. இந்த படத்துக்கு ரேட்டிங்லாம் குடுக்க முடியாது. அவ்வளோ மோசம் இது. மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதிலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.